Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கேட இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஈவினிங் அவுட்டோர் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு அதுவும் இறைவன் படைப்பை நாங்கள் அழகாக ரசித்து பார்க்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு சொல்லலாது. அதுவும் ஸ்பெஷலாக சன்ரைசிங் டைம் சன்செட்டிங் டைம் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். யாருமே அந்த காட்சியை ரசித்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாது. அதனால் அந்த அளவுக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சன்ரைசிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி சன் செட்டிங்காக இருக்கட்டும் இதை ஃபுல்லாக நாங்கள் வீவ் பண்ணணும்டா வீட்டில் இருந்து பார்த்தா எங்களுக்கு ஃபுல்லாக விளங்காது இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணணும்னு சொன்னால் ஒரு பீச் சைடு இல்லாட்டி ஒரு மவுண்டன் சைடு அந்த மாதிரி போனாங்கன்னா அது ஃபுல்லாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டைக்குன்னு சொல்கிற ஒரு இடம் தான். இது எங்களோட வீட்டிலிருந்து ஒரு 1/2 hour 40 minutes மாதிரி டிரைவ் பண்ணி போகிற தூரத்தில் இருக்குது. லோக்கலி இந்த இடம் ஒரு பாப்புலரான வியூ பாயிண்ட்டாகவும் அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங்குக்கெல்லாம் இந்த இடம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். சன்செட்டை ஃபுல்லாக வியூ பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்தால் எங்களுக்கு நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணேலும். இந்த இடம் ஒரு அழகான இடம் உண்டு. பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வாக் பண்ணேலும் நிறைய வியூஸ் இருந்துச்சு. அழகாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. இன்றைக்கி சன்செட்டை பார்க்குறதுக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் வந்திருந்தோம். வீட்டிலிருந்தே ஒரு 5:36க்கு மாதிரி வந்திருந்தோம். சன்செட் 8:30 8:45க்கு மாதிரி தான் சன்செட் ஈக்கும். இந்த இடம் நல்லா அழகான ஒரு இடம் எங்களுக்கு அப்போ கொஞ்சம் நல்லா வாக் பண்ணலும் பிள்ளைங்களுக்கு விளையாடலும் அப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கலாம்னு தான் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் மிச்ச நாளாகவே பேசிகிட்டு இருந்தோம் எப்படியாவது இந்த முறை சன்செட் பார்க்க போகணும்னு. இதுக்கு முந்தியும் நாங்கள் ஒரு முறை இங்கே வருவோம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. க்ளவுடியாக இருந்ததுனால சன்செட்டை ஃபுல்லாக வியூ பண்ணலாமல் இருக்கும். அதால் எங்களுக்கு அன்னைக்கு வர கிடைக்கல. இன்றைக்கி எப்படியோ ஃபைனலி நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு பிளேன் டீ ஒன்றும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் பிள்ளைங்களோட வந்ததுனால அவங்களுக்கு தேவையான தேம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் மாங்காய் தோசை போட்டுட்டு வந்திருந்தா. போன உடனேயே நிறைய வாக் பண்ணிட்டெல்லாம் வந்தோம். அப்போ கொஞ்சம் எங்களுக்கு அந்த கூதல் விலங்கல்ல லேட்டாகக்குள்ளே கொஞ்சம் நல்லாவே கூதலாகிட்டு இருந்துச்சு. என்னாண்டா கொஞ்சம் அது மவுண்டன் ஏரியா மாதிரி அதால் கொஞ்சம் லேட்டாகக்குள்ளே எப்படியுமே கொஞ்சம் கூலாகிடும். அந்த மாதிரி நேரத்தில் சூடாக ஏதாவது குடிக்கிறதுண்டா மிச்சம் நல்லா இருக்கும். காஃபி இல்லாட்டி பிளேன் டீ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். போனதுலேருந்தே கொஞ்சம் நேரமாகவே ஃபுல்லாக நாங்கள் வாக் பண்ணி சுற்றி பார்த்துட்டுட்டு பிள்ளைங்கள விளையாட வச்சுட்டுட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துட்டோம். சன் செட் ஆகுறதுக்கு கிட்டவாக்குள்ள நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ ஃபுல்லாக கொஞ்சம் அன்னைக்கு க்ரௌடட் ஆகிடும். சன்செட் ஆகுறதுக்கு இப்போ டைமும் க்ளோஸ் ஆகிக்குது. இப்போவே இதை பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ சன்செட் ஆகுறதுக்கு டைம் இப்போ கிட்டவாவிக்கு. எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே இந்த வானம் அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இந்த வீட்டிலேருந்து பார்க்குறோன்னு சொன்னோன்னா கொஞ்சமாக தான் விளங்க போகுது. பெல்கனி இல்லாட்டி டெராஸில் இருந்து பார்க்குற நேரத்தில் இல்லாட்டி அந்த மரங்களுக்கு இடையிலிருந்து பார்க்கக்குள்ள கொஞ்சமாக தான் விளங்கும். இது அப்படி இல்லை. டைரெக்டாக நாங்கள் போயிட்டு பார்க்குற நேரத்தில் அவ்வளோ அழகாக தான் நிற்கும். சன்செட்டிங்கை பார்க்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினாலும் அந்த செட் ஆகுற டைம் சரி ஷார்ட் டைம் தான். ஒரு 1 to 2 மினிட்ஸுக்குள்ளாலே சன் அப்படியே உள்ளால போயிட்டுரும். கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் சன் ஃபுல்லாகவே மறைஞ்சிடும். அப்படியே அது உள்ளால போய்த்துடும். இந்த அழகான வியூவை இப்போ நீங்களும் பாருங்கள்.
சன் செட் ஆவினதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா வானம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காட்டன் கேண்டி ஸ்கைன்னு சொல்லுவாங்க. என்னடா அந்த அளவுக்கு அந்த ஃப்ளஃபி க்ளவுட்ஸ் பிங்க், பர்பிள், ப்ளூல மாதிரி அவ்வளோ அது பசந்தா இருக்கும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவை பார்க்கும்போதே விளங்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. நிறைய வீடியோஸில் பிக்சர்ஸ்லாம் இந்த வீவ்ஸை நாங்கள் பார்ப்போம். ஆனால் லைவாக நாங்கள் பார்க்குறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே எங்களோட இந்த அழகான ஈவினிங் வந்து இந்த சன்செட்டோட இன்னுமே அழகாக இருந்துச்சு. நாங்கள் எப்படி இந்த சன்செட்டை ரசித்து பார்த்தோமோ அதே மாதிரி நீங்களும் ரசித்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தான் பார்த்துட்டு இருந்தாலும் இன்னுமே வந்து இந்த அழகை வந்து பார்த்துட்டே ஈக்கணுமாய் தான் நீக்கும். டைமும் வந்து போகுது கொஞ்சம் இருட்டாவிட்டு வாரதுனால அங்கிருந்து அப்படியே நாங்கள் வெளியாவிட்டோம். இந்த வீடியோவையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்திருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இதே போல் இன்னும் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.